நீங்கள் வந்து ஜெயிக்கிற பக்கம் நிற்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. நம்ம நிற்கிற இடத்த ஜெயிக்க வைக்கணும். அதுதான் வந்து அறம் தான் சொல்கிறாங்க. குண்டு வச்சிருக்கிறியா எப்படி கேட்டாங்களே இல்லையா? சமூக வலைத்தளங்களில் வந்ததா இல்லையா? கேட்டது யாரு? திமுக காரங்க. யோ பாய், யோ தொப்பி, உனக்கு கூப்பிட்றானே இல்லையா? உனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குதா இல்லையா? சீமானை கடிச்சு குதிரவங்க உடனே அத்தனை பேரும் சீமானுக்கு. இன்றைக்கி விஜயை கடிச்சு குதிரவங்க எல்லாம் விஜயை கடிச்சு. நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி தான். சீமானோ அல்லது சீமானுடைய கட்சிக்காரர்களோ, நாம் தமிழர் கட்சிக்காரர்களோ, உனக்கு மாமன் மச்சான் அப்பா என்ன அண்ணன் தம்பி இப்படி தானே வச்சுருக்கோம். லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் தோழர் வழக்கறிஞர் உமர் கயான் அவர்கள். குறிப்பாக இஸ்லாமியர்கள் சிறைவாசிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விடுதலை சம்பந்தமாக தொடர்ச்சியான பல முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் அவர் கூட இன்றைக்கி உரையாடுவோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். மகிழ்ச்சி தோழர். இப்போ தமிழக சிறைகளில் இருக்க இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன? அவர்களை மீட்கிறதுக்கான வேலைகள் எதுவும் நடந்துக்கிட்டு இருக்கா? இன்னும் வந்து நம்ம வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் குறிப்பாக நம்மளுடைய போராட்டங்களை ஆரம்பித்து வந்து நீண்ட காலமாக சிறையில் இருக்கின்ற இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் நம்ம போராட்டம் ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு அது உள்ள அப்படியே போய் நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும் வெளியே கொண்டு வரணும். இஸ்லாமிய சிறைவாசிகளை மட்டும் வந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, மத வழக்குகள் என்ற காரணம் காமிச்சு நிறைய பேர்த்த வந்து இது வரைக்கும் விடுதலை செய்யலை. அப்பப்போ பொருள் மற்ற கொலைகள் அல்லது வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை விட்டுறலாம். ஆனால் மதம் சார்ந்த ஏதாவது ஒரு பின்னணி கொண்ட வழக்கில் சிக்கியிருப்பவர்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 2007-8 வந்து 2 அதிகாரிகளுக்குள் நடந்த அந்த கடித போக்குவரத்தை வந்து ஒரு ஜியோவை மாற்றுறாங்க. அதில் வந்து கம்யூனல் பிரிஸ்னஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. மத வழக்கு, கம்யூனல் கேசஸ், மத வழக்குகள், இந்த இதுகளை விடுதலை செய்யலாமா அப்படின்னு ஒரு கருத்துரு கேட்குறாங்க. அது வந்து அந்த நேரத்தில் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை ஒரு ஜியோ பண்ணி இது பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த மத வழக்கு அப்படிங்கிறதுல வெறுமனே இஸ்லாமியர்கள் மட்டும் வர்றாங்களா அல்லது வந்து இந்துத்துவ அதிகமாக இந்துத்துவாவை சேர்ந்தவர்கள் வந்து அதிகமாக ஒன்றும் சிறையில் வந்து இல்லை. அவர்கள் மீது சாதாரண வழக்குகளை ஏதாச்சும் ஐபிசி வழக்குகளை போட்டு இது பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் நீதிமன்றங்களாக வைக்கல. அதிகபட்சமாக வந்து இஸ்லாமியர்களை தான் வந்து இது வைக்கிறாங்க. அப்போது 2008-9 வந்து ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து மதுரை லீலாவதி அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் லீலாவதி அவர்களை கொலை செய்தவர்களை, தண்டனை பெற்றவர்களை வந்து 7 ஆண்டுகள் சிறைவாசம் பெற்றவர்களை விடுதலை செஞ்சாங்க. அந்த நேரத்தில் அடுத்த நாள் காலையில் நம்மளையும் விடுதலை செஞ்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் தயாராக இருக்காங்க. அந்த அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் 15 அன்னைக்கு விடுதலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக இருக்கிறாங்க. அப்படி தயாராக இருக்கிறப்போ வந்து காலையில் பார்த்தா இவர்கள்லாம் வந்து இரவோடு இரவாக வந்து ஜியோ பாஸ் பண்ணி இவர்களுக்குலாம் விடுதலை இல்லை. ஏன்னா அவர்கள் அப்புறம் 10 ஆண்டுகள் அவங்க வந்து சிறைவாசம் முடித்தவர்களாக இருந்தாங்க. 7 ஆண்டுகள் முடித்தவர்களை விடுதலை செய்ய போகிறாங்க. இவர்கள் 10 ஆண்டுகள் இவர் கணக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் இரவோடு இரவாக ஒரு வந்து அரசு வந்து இஸ்லாமியர்களை வெளியே விடக்கூடாது. ஆமாம், அது ஆட்சியில் இருந்தது யாரு? அப்போ வந்து ஐயா திமுக அரசு, ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருக்காங்க. அதற்கு பிறகு நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து அதற்கான கோரிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். 2011 வந்து திருப்பூரில் ஆரம்பித்த அனைத்து அதாவது இஸ்லாமிய சிறைவாசிகள் உட்பட அனைத்து ஆயுள் சிறைவாசிகளையும் அரசியல் சிறைவாசிகளையும் விடுதலை செய்யணுங்கிற பெரிய ஒரு முன்னெடுப்பு வைக்கிறோம். பொது சமூகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்த முற்போக்கு இயக்கங்களை சேர்ந்த தோழர்கள்லாம் வந்து அந்த நிகழ்வில் பேசுகிறாங்க. ஆனால் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு மட்டும் வந்து அதற்கான அந்த முழுமையான விடுதலைக்கான வாய்ப்பே இதுவரைக்கும் வரல. இஸ்லாமிய சிறைவாசிகள் அப்படிங்கிறனால அவர்களுக்கு அநீதி நடக்குது. இன்னும் அதுக்கான வாய்ப்பே வரல. என்ன பண்ணாங்கன்னா, கடந்த தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. 2021 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் வந்து யார்? திமுக ஒரு வாக்குறுதி கொடுக்குது. எங்களை அரசு அமைஞ்சதுக்கப்புறம் அவங்களை விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க, என்ன இன்னும் விடுதலை செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ஆதிநாதன் தலைமையில் வந்து ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. விடுதலை செய்ய குறித்த கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டியினுடைய அறிக்கை என்னாச்சு
அந்த பரிந்துரையின் பேரில் இது வரைக்கும் வந்து அவர்களை விடுதலை செஞ்சாங்களா, அந்த பரிந்துரை என்ன சொல்லுது அப்படிங்கிறதுல இது வரைக்குமே வந்து எதுவுமே இல்லை. இது ரெண்டு நீங்கள் வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கு ஆளக்கூடியது திமுக, அது வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லுது. அது இஸ்லாமியர்கள் மீது அதீத அன்பு கொண்டதாக இருக்கிறதாகவும் சொல்லுது. இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் எல்லாரும் வந்து திமுகவை தான் ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அதுக்கு நேர் எதிராக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, அதான் அது வந்து ஒரு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஆண்டு கால வரலாற்று நீங்கள் காயிதே மில்லத் ஒரு காலத்தில் இருந்து நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பொருத்தி பார்க்கணும். அப்படிலாம் வந்து என்ன பண்ணுறது, அன்றைய காலகட்டத்திலேருந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு. யாரிடமிருந்து பாதுகாப்பு? நீங்கள் சிறுபான்மைன்னு சொல்கிறீங்க. இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சங்கிகளாக வந்து எடுத்தவனே என்ன சொல்லுவாங்க, நீ பாகிஸ்தான் நான் என்ன பாகிஸ்தான், நீ பாகிஸ்தான் போ. நான் என்ன கேட்குறேன், நான் கேட்குறது என்னென்னா, நான் எதுக்குடா பாகிஸ்தான்? எங்கேயோ இருந்து வந்தவன் அல்ல நான். அப்படியே எங்கேயோ இருந்து வந்தவன் அல்ல நான், இங்கேயே இருப்பவன், இங்கேயே இருந்தவன். என்னுடைய மண்ணு இங்கே வந்து இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுடைய மரபை தேடி போனால், வேற தேடி போனால் அவர்கள் இங்கே இருக்கிற யாரோ ஒரு நாடாராவோ கோணாராவோ பல்லரவோ பறையராவோ தான். அப்படிதான் வந்து நாங்கள் வந்து மனமாற்றம் அடைந்தவர்களையே வந்து நாங்கள் எங்கேயோ வழிபாடு வேற ஒரு வழிபாட்டை நான் எடுத்துருக்கேன். அவ்வளோ நாளைக்கு அது வேணான்னு தோணும்போது மாறினாலும் மாறுவேன். அது என்னோட நிலைப்பாடு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம சந்திச்சப்போ ஒரு பேட்டியில் நம்ம ஒரு மரபை சொன்னேன். நான் ஒரு உதாரணத்திற்காக ஒரு மரபை சொன்னேன். நான் யார், என்னுடைய 3 தலைமுறைக்கு முன்னாடி வந்து எங்கள் தாத்தா யார், அதானே இருக்க முடியும். அப்படி ஒரு முருகனுடைய வழிபாட்டை கொண்டவராக இருக்கலாம், அல்லது சிவனிய வழிபாட்டை கொண்டவர்களாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு முன்னோர்னா முருகனை சொல்றதுனா எனக்கு ஒன்றும் அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, தவறும் இல்லை. ஒரு முன்னோராக சொல்றதில்ல, கடவுளாக சொல்வதில்லை, என்னுடைய முன்னோராக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லி நான் வந்து உங்கள்கிட்ட பேசினதை சரியா ஒரு மூத்தவர், ஒரு நல்ல மனுஷன்தான். ஆனால் அப்பப்போ வந்து என்ன பண்ணுவார், எங்கே இருந்தாலும் வந்து நான் எந்த ஒரு பதிவை போட்டாலும் அங்கே வந்து சீமான் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பார். சீமான திட்டம். ஆமாம், சீமான் போபியால பாதிக்கப்பட்டவர். ஆமாம், இஸ்லாமிய போபியா மாதிரி அவருக்கு வந்து சீமான் போபியா பாதிக்கப்பட்டிருக்காரு. நல்ல மனுஷன்தான், அவர் ரொம்ப மூத்தவர், நல்ல மனுஷன். நான் இங்கே உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டு நீங்கள் அதை வெளியிட்டு அடுத்த நாளே வந்து அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி சீமான் வந்து தமிழர் மதத்தை நோக்கி வந்து இவர்களை போன்றவர்களை வைத்து அங்கே நோக்கி நகர்த்திட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை கட் பண்ணி உங்களுடைய வீடியோவை நாம் தமிழரில் இணையக்கூடிய இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் எல்லாரையுமே தமிழர் மதம்ங்கிற ஒன்றுக்குள்ள இழுக்காரு. அவர் எப்போ அதை சொன்னார், எங்கே சொன்னார், அது யாருக்கு சொன்னார்? அண்ணன் சீமான் அவர்கள் அது யாருக்கு சொன்னார்? பைத்தியகாரங்களா, அண்ணன் சீமான் எந்த இஸ்லாமியனே நீ இந்த மதத்துக்கு சொல்லலை. அண்ணன் சீமான் அவர்களே வந்து நான் இந்து அல்ல, நான் தமிழன், என்னுடைய தேசியன, என்னுடைய மதம் தமிழன், நான் ஆசீவத்தை சிவனயத்தை ஏன்னா இந்த மாதிரியான இங்கே இருக்கிற வழிபாட்டு முறைகளை முருகனை நான் வழிபடுறேன், நான் இந்துவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆமாம், என்னை இந்துவை ஆக்கிட்ட, நான் இந்துவே இல்லைன்னு சொல்கிற சீமானண்ணன் இன்னொன்று குறிப்பிடுவார், அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து உன் மதம் உனக்கு வழிபடு, என் மதம் எனக்கு வழிவிடு. தமிழ்நாட்டில் பாஜகவோடு எந்த காலத்திலும் நீங்கள் இடதுசாரிகளை விட்டுருங்க, இடதுசாரிகளை தவிர்த்து என்னங்க பாஜகவோடு எந்த காலத்திலும் நான் கூட்டணிக்கு போக மாட்டேன். 2 தேசிய கட்சிகளையும் எந்த காலத்திலும் ஏற்றுக்க மாட்டேன். பாஜக என்பது என்னுடைய பரம எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு வந்தவர் அண்ணன் சீமான். இங்கே இருக்கிற ஒரு கட்சி திமுகவை, அதிமுகவை, என்னங்க விடுதலை சிறுத்தைகளை, ஏன்னா ஏற்கனவே இங்கே அந்த கூட்டணியில் இருந்தவங்க தானே, திமுக கூட்டணியில் வந்து பாஜக இருந்தபோது இருந்தவங்க தானே. என்ன இவர்கள்லாம் யாரோ ஒருத்தர் வந்து டிக்ளேர் பண்ணி போய் சொல்லுங்க, திருப்பி ஒரு பொய்யை சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அண்ணன் சீமான் வந்து இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி அவர் வந்து எதிராக போயிடுவார், அவருக்கு போடுற வாக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்னா நிறைய பேர் வந்து அவரை ஆதரிக்க தயாராக இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் நிறைய பேர் ஆதரிக்க தயாராக இருக்காங்க. ஆனால் அவர்களோட ஒரு சின்ன தயக்கம் என்னென்னா, பெரும்பான்மையாக வந்து எல்லாம் அவருக்கு கொஞ்சம் பேர் போடுவாங்க, ஆனால் அவர் ஜெயிக்க போகிறது இல்லை, அவருக்கு வந்து போட்டு வேஸ்ட்டாக போயிடும், நீ ஓட்டு போட்டால் தான் ஜெயிப்பா, அதுக்காக ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம், அந்த மனநிலை ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலையை வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஜெயிக்கிற பக்கம் நிற்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை.
நம்ம நிற்கிற இடத்த ஜெயிக்க வைக்கணும். அதுதான் வந்து அறம் சார்ந்தது. இந்த இந்த ரம்லான் காலத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ரம்ஜான் காலத்தில் எல்லாம் நேற்று ஆரம்பித்த கட்சி தலைவர் வரைக்கும் இப்போ நாளைக்கோ நாளாக வந்து பெரிய இப்தார் விருந்து, அதாவது நோன்பு திறப்பு விருந்து பண்ண போகிறாரு. வந்தா பிரச்சனை இல்ல, தேர்தல் சமயத்துல வர்ற ரம்ஜான் தான் எல்லா வந்து அது எல்லா நேரத்துலையும் செய்வாங்க. தேர்தல் நேரத்தில் அது கூடுதலாக செய்வாங்க. தொப்பி போட்டுட்டு அம்மையார் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க முக்கால் போட்டுட்டு இவங்கெல்லாம் தொப்பி போட்டு இந்த வேடமெல்லாம் எதையும் போடாமல் இயல்பாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எந்த வேஷமும் போடாமல் இயல்பாக இன்னைக்கு இருக்கிற ஒரே அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். நீங்கள் வந்து நான் ரம்ஜான் காலத்தில் அல்லது தேர்தல் காலத்தில் இஸ்லாமியெல்லாம் நடிக்கிறவங்க இல்லை. நான் அப்படியான ஆளல்ல. நான் எப்பொழுதும் உங்கள் வீட்டு மகனாக இருக்கிறேன்னு இயல்பாக இருக்கிறவர் அவர் அப்படிலாம் தொப்பிலாம் போட்டுலாம் நடிக்கிறது இல்லை. இப்தார் விருந்தெல்லாம் கொடுத்து அதெல்லாம் நடிக்கிறது ஏமாத்தினா தான் நடிக்கணும். ஆனால் இன்னைக்கு இவங்க எல்லாருமே தொப்பியை போட்டுட்டு யாருக்கு தொப்பி போட்டு விட்றாங்க? இன்னைக்கு இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு தொப்பி போட்டு இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இந்த இஸ்லாமியர்களுக்கு தொப்பி போடுறாங்க. அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்களா? இல்லை. நிறைய நேரங்களில் அண்ணன் அர்ஜுன் சம்பத் இருக்கார் இல்லைங்களா, அவரோட மிரட்டலுக்கு தான் பயந்துட்டு ஒரு சீட்டு கூட கொடுக்காம போகணும். போன தேர்தலில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. யார்? அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொல்கிறாங்க. அதையெல்லாம் அவருடைய மிரட்டலுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஆனால் இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தான் தொப்பி போட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு ஒரு பக்கம் உரிமையை கேட்காத சீட்டு கொடுப்பீங்க. இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா இதயத்தில் இடம் கொடுப்பீங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? எங்களுக்கு உங்களுடைய கடமை ஓட்டு போடுறது உங்களோட கடமை. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுங்க. ஆமாம். நீங்கள் உங்கள்கிட்டலாம் வந்துலாம் பெருசாலாம் ஓட்டுலாம் கேட்டுலாம் வரமாட்டோம். நீங்களாக போட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு எங்களை விட்ட வேற நாதி இல்லை அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கி வந்து இந்த சமுதாயத்தை இஸ்லாமியர்களை வந்து கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா நண்பர்களின் பங்களிப்பில் இயங்கக்கூடிய சுதந்திரமான ஊடகம். நீங்களும் இந்த ஊடக பயணத்தில் துணையாக வர விரும்பினால் இந்த வங்கி கணக்கின் மூலமாகவோ ஜாயின் பட்டன் மூலமாகவோ உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி. நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் நான் சொல்லுவேன், அண்ணன் சீமானை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். ஏன் ஆதரிக்கணும்? உண்மையாக நேர்மையாக அவர் வந்து என்ன பண்ணுவார்? உங்களோட நிற்பார். இல்லை, நான் இன்னொரு கோணத்தை சொல்கிறேன். ஒருவேளை இஸ்லாமியர்கள் எல்லாம் மொத்தமாக நாம் தமிழர் சீமானை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுட்டாங்க, அப்போ என்ன பண்ணோம்னா திமுக பதட்டம் அடையும். நீங்கள் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு உருவாக்குறதுக்காக நீங்கள் இதை ஆதரிச்சு பாருங்கள். அப்போ வந்து திமுக வந்து உண்மையிலே வந்து இவர்களை தக்க வைக்கிறதுக்காக நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கான உங்களுடைய உரிமைகளை கேட்கும், காது கொடுத்து கேட்கும், செயல்படுத்த செய்யும். டிமாண்டு தானே அதை உருவாக்கும், சந்தையை உருவாக்கும். இல்லை, ஒரு காலத்தில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அந்த டிமாண்டை உருவாக்குவர்களாக இருந்தாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். நீங்கள் கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மத்தியில் பிஜேபி அரசு வருவதற்கு முன்பிருந்து ஒரு டிமாண்டை உருவாக்குவர்களாக தான் இங்கே இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் இருந்தது. அவங்க அப்படி தான் இருந்தாங்க. மத்தியில் பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் திமுகவும் இங்கே இருக்கிற மற்ற ஏனைய அரசியல் கட்சிகளும் என்ன பண்ணுறாங்க? அதை நேக்கா வந்து கை நிறுத்தி என்ன பண்ண, பிஜேபி வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும், தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துடும். நீங்கள் மத்தியில் பிஜேபி வரும், அதுக்காக நீங்கள் ஓட்டு போட சொன்னாலும் சரி. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? சரி, பிஜேபி கொண்டு வந்தது யார்? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, ராஜாவை இங்கே வந்து யாருங்க இது பண்ணா கூட்டணியில் கொண்டு வந்தது யாரு? நல்ல கண்ணு தோக்கடிச்சு சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க வச்சது யாரு? உண்மையாலுமே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவரு கூட குற்ற உணர்ச்சியோட ஒரு அறிக்கை கொடுத்தாரு. நான் பார்த்தேன். ஒரு பெரிய மனுஷன், இந்த மனுஷனை நான் தோக்கடிச்சிட்டேன். ஆமாம், அவர் ஒரு குற்ற உணர்ச்சியில கூட ஒரு அறிக்கை கொடுத்தாரு. என்னங்க, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த குற்ற உணர்ச்சியை வந்து மறைக்கிறதுக்காகத்தான் என்னமோ ஒரு பெரிய அளவில் வந்து அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடத்தினாங்களோ என்னமோ தெரியல. இன்றைக்கி திமுகவில் வந்து எத்தனை பிராமணர்கள் இருக்காங்க? நீங்கள் பிராமணர்களுக்கு வந்து எந்த விதமான இதையும் நீங்கள் செய்யலையா? பிராமணர்களோட ஆலோசனையோடு தான் நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு இதில் போய் பேசிட்டார், பேசினார். ஒரு என்ன பொருளில் பேசினார், அதை எதை நோக்கி அந்த விஷயத்தை எதை நோக்கி கொண்டு வந்தார்? ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் விஜய் வந்தாலும் அவர் வந்து பிஜேபிக்காக தான் வராரு. இன்னைக்கு திமுகவுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, புனிதமாயிருவாங்க. நீங்கள் வந்து முன்னாள் முதல்வர்
அதிமுகவில் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பேசாத பேச்சா நீங்கள்? அன்னைக்கு முழுக்க அந்த பேசிட்டு இருந்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எந்த மிஷினில் போட்டு வெளுத்தீங்க, என்ன கரை எடுத்தீங்கன்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஐயா பன்னீர்செல்வக்கும் பதட்டம், திமுகவுக்கும் பதட்டம். அதுக்குள்ளே மாலைக்குள்ளே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அது அப்படியே மடைமாற்றிடுச்சு. இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. பிஜேபி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்க மாதிரி திமுக அன்னாரி வாஷிங் மிஷின், அங்கே ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. அப்போ இதையெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் இங்கே வந்து இதெல்லாம் உணர வேண்டும். என்னங்க போகிற போக்கில் எல்லாமே கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கிறது, திமுக தான் உங்களுடைய இரட்சகன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு எதிர்காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய இன்னும் நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களை இன்னும் வீழ்த்துவதற்கான ஒரு இதாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அடுத்த மாற்று அரசியலை நோக்கி நீங்கள் போகிறது தான் வந்து முக்கியம். எல்லாமே பிஜேபி டீம், பிஜேபியினுடைய பி டீம், பிஜேபியினுடைய பி டீம்ட்டு மெயின் டீமே வந்து இவர்கள் தான் உணராமல் இருக்கிறீங்க. ஆனால் சீமான் அவர்களை வந்து உங்களோடு என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயங்களையும் அவர் நிற்பார். நீங்கள் ஓட்டு போட்டாலும் நிற்பார், ஓட்டு போடலாம் நிற்பார். நீங்கள் இவர்களுடைய நீங்கள் ஏன் ஒரு அரசியல், நான் இஸ்லாமியில் பார்த்து இன்னொரு கேள்வி கேட்குறேங்க, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இன்னொரு அரசியல் கட்சியை நீங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யார் திமுகவோ அல்லது இங்கே இருக்கிற திராவிட அமைப்புகளோ கட்சிகளோ இவர்களுடைய ஆயுதங்களாக அவங்க வந்து நேராக வந்து அவங்க எந்த தாக்குதலையும் தொடுக்கிறது இல்லை. உங்களை போன்றவர்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, இன்னொரு அரசியல் கட்சியினுடைய இல்லை இன்னொரு சித்தாந்தத்தின் மீது உங்களை வச்சு தாக்குதல் கொடுக்குறாங்க. நீங்கள் நேரடியாக அவங்க மறைமுகமாக பின்னாடி இருக்காங்க. இதனுடைய பலியாடுகளாக யார் இருக்காங்க? இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை இவர்கள் திட்டமிட்டு பலி கொடுப்பாங்க. அவங்க திருப்பி பேசுகிறாங்க, யாரை பேசுவாங்க? இஸ்லாமியர்களை பேசுவாங்க. இவர்களுக்குள்ள சண்டை போட்டு, ஆமாம், சண்டை போடணுங்கிற அந்த சூழ்ச்சி அரசியல் இருக்கு பாருங்க. இங்கே இருக்குது. நீங்கள் எதுக்கு நீ எல்லாத்துக்கும் வந்து முண்டி அடிச்சுட்டு வந்து என்ன நீ இங்கே கருத்து சொல்லணுன்ட்டு ஏதாச்சும் இருக்குதா? இல்லை இவர்கள் மீது மோசமான தாக்குதல்களை வந்து செய்யும்ட்டு ஏதாச்சும் நீ ஏன் மற்ற அரசியல் கட்சிகள் மீது வன்மத்தையும் வெறுப்பையும் அவர்களுக்காக நீ ஏன் வளர்த்துக்கிற? நீங்கள் பாருங்க, இங்கே இருக்கிற நீ உன்னை மதச்சிறுபான்மை என்று அடக்குமுறைக்கு ஏவப்படுற இந்த நேரத்தில் உனக்கு நேச சக்திகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் தானே முக்கியம். உனக்கான ஆதரவை அதிகப்படுத்திக்கணுங்கிறது தானே முக்கியம். இன்றைக்கி ஒரு அபாயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறீங்க, நம்புகிறோம். இந்த அபாயத்தை எதிர்கொள்வதற்கு நீ பல்வேறு ஆதரவுகளை நீ வச்சுக்கணும் தானே. சரி, உன்னை என்னைக்கு இல்லை நான் கேட்குறேன், உன்னை என்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்காரன் எவனாச்சு வந்து என்ன டேய் நீ இந்த பாகிஸ்தான் போடான்னு என்னை வேணாச்சும் சொல்லியிருப்போனா? நாம் தமிழ் வந்து நீ தமிழன்னு சொல்றான், நீ தமிழனா அப்படின்னு தான் சொல்றான். குண்டு வச்சிருக்கிறியா எப்படி கேட்டாங்களே இல்லையா? சமூக வலைத்தளங்களில் வந்ததா இல்லையா? கேட்டது யாரு? திமுக காரங்க, திமுகவுடைய அமைச்சர் கேட்டாரா இல்லைங்களா? பாய் குண்டு வச்சிருக்கியா? இருக்கிற பேச்சாளர் முதல் கொண்டு எவ்வளோ பெரிய பாய், யோ பாய், யோ தொப்பி உன்னை கூப்பிட்றானே இல்லையா? உனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குதா இல்லையா? இந்த சுயமரியாதையை விட்டுட்டு நீ என்ன பண்ணுற, போய் அங்கே போயிட்டு கும்பிடு போட்டுட்டு நிற்கிற, அல்லது அவர்கள் ஏவி விடுற ஏவலாக நீ நிற்கிற. யாரை அவங்க வந்து இன்னைக்கு சீமானை கழிச்சு குதிரவணும், உடனே அத்தனை பேரும் சீமானுக்கு. இன்றைக்கி விஜயை கழிச்சு குதிரவணும், எல்லாம் விஜயை கழிச்சு குதிரும். நீ ஏன் வந்து அவங்கள ஏவி விடுற அம்பா? நீ எதுக்கு இருக்கிற? நீ உனக்கு நேச சக்திகளை சேர்த்துக்கணுமா, இல்லை எதிரிகளை நீ உருவாக்கி கொள்ளணுமா? நான் ஏற்கனவே கேட்ட கேள்விதான். சீமானோ அல்லது சீமானுடைய கட்சிக்காரர்களோ, நாம் தமிழர் கட்சிக்காரர்களோ உன்னை மாமன் மச்சான் அப்பா என்ன அண்ணன் தம்பி இப்படி தானே வச்சுருக்கோம். நாம் தமிழரோடைய தமிழ் தேசிய தம்பிமார்கள் எல்லாருமே இஸ்லாமியர்களை தமிழர்களாக தான் பார்க்குறான். அவனை வந்து மதமாகவே கூட பார்க்கல. நீ தமிழனா நில்லு, எங்கள் கூட பெரும்பான்மையாக நில்லு, நீ ஏன் உன்னை சிறுபான்மையாக மாற்றிக்கிற அப்படிங்கிறது. அப்போ நீ ஏன் சிறுபான்மைங்கிற உளவியிலேருந்து வெளியே வா, நான் தமிழன் அப்படிங்கிற பெரும்பான்மையோட நில்லு அப்படிங்கிறதானே நாம் தமிழர் உனக்கு போதிக்குது. ஆமாம், நீங்கள் பாருங்கள், நீங்கள் இடஒதுக்கீட்டுக்காக எல்லாருமேங்க எஸ்சி எஸ்டி என்ன பிசி ஓபிசி எம்பிசி அப்படின்னு இடஒதுக்கீடு இப்போ இதில் ஒரு வாதம் வைப்பாங்க. சிறுபான்மைன்னு சொன்னால் தான் இடஒதுக்கீடு இருக்குமா? இல்லைன்னா இடஒதுக்கீடு கிடைக்காது, சலுகைகள் கிடைக்காது. அதுக்காக நாங்கள் சிறுபான்மை அப்படி சொல்லணும். ஆமாம், இப்போது என்னைக்காச்சும் எம்பிசியில் இன்றைக்கி இருக்கிற எம்பிசியில் இவ்வளோ பேர் தான் இருக்காங்க, ஒரு 20%. நாங்கள் 20% தான் இருக்கிறோம். 20%ன்னு சொல்லிட்டு மொத்தம் 80% அது பெரும்பான்மை இல்லை.
அவர்கள் என்னைக்காச்சும் நாங்கள் சிறுபான்மைன்னு சொல்லிட்டாங்களா? அவர்களுக்கு இடஒதுக்கீடு எங்கேயாச்சும் இதாக எஸ்சி/எஸ்டி தலித்துகள்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்சி/எஸ்டிகளுக்கு எங்கேயாச்சும் வந்து இடஒதுக்கீடு இதாச்சா? நீங்கள் உங்கள் இடஒதுக்கீட்டு அரசு கொள்கை அது உரிமை அதெல்லாம் வந்து உரிமை சார்ந்த விஷயம். அதுக்கு ஏன் உங்களை சிறுபான்மைன்னு? ஆமாம், அதுக்கு வந்து நம்ம எதையும் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உரிமை சார்ந்த விஷயம். நீங்கள் இந்த அதாவது ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும் வரை, அனைவருக்கும் சமமாக இருக்கும் வரை இடஒதுக்கீடு மற்றும் பொருளாதார எல்லாம் நீங்கும் வரை இது இருக்கும். இந்த கான்செப்ட் இருக்கத்தான் போகுது, இல்லாமல் போகிறதில்ல. நமக்கு பத்தலைன்னா கூட இன்னும் கேட்டதாங்களாம். இந்தியாவில் வந்து தனி தொகுதியும் அல்லது இரட்டை வாக்குரிமையும் கொண்ட முதல் சமூகம் இஸ்லாமிய சமூகம் இருந்துதானே இல்லையா? இன்னைக்கு இல்லை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இரட்டை தொகுதி முறையும் உங்களுக்கு வந்து தனி வாக்குரிமை எல்லாமே இருந்தது இல்லை, இன்னைக்கு இல்லை. அந்த நமக்கான உரிமைகளை, இஸ்லாமியர்களுக்கான உரிமைகளை பெறுவது என்பது வேறு, அதற்காக சண்டை போடுறது வேறு. ஆனால் உளவியலாக இந்த தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மை தான். இது வந்து எவனும் சிறுபான்மை இல்லை, இஸ்லாமிய சிறுபான்மை. அந்த உளவியிலிருந்து நம்ம வெளியே வரணும். அதுதான் புரட்சியாளர் பழனிபாபாவும் சொல்கிறாரு. இந்த வகையில் முதலில் இவர்களுடைய இந்த பொய் பிரச்சாரம் இருக்கு பாருங்க, பாஜகவுடைய பி டீம், ஆர்எஸ்எஸ்ஸுடைய கையாளு அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு பக்கம் இந்த பக்கம் ஏவி விட்டுட்டு, அண்ணன் சீமான் போன்றவர்கள் மீது ஏவி விட்டுட்டு இருக்கிற இந்த சூழ்ச்சி அரசியலை இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கணும். நீ வந்து அறத்தின் பக்கம் நில்லு. ஆமாம், அறத்தின் பக்கம் நில்லு. நீ சீமானோடு திறந்த மனதோடு நீ அவரை அணுகு. அண்ணன் சீமானை நாம் தமிழர் கட்சியை திறந்த மனதோடு அழுகு. நீ விமர்சனம் இருந்தால் விமர்சனம் செய், நாகரீகமாக செய். நீ திமுகவினுடைய பிற கட்சிகளுடைய வாடகை வாயா நீ இருக்காது. அந்த வாடகை வாயா இருக்கா உனக்கான விமர்சனம் இவை. நீ நேரடியாக போய் பாருங்க, எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட நான் நேரடியாக போய் சொல்லுவேன். அது சரியாக இருந்ததுன்னா அவர் கேட்பார், தலையாடி கேட்பார். இல்லைன்னா இல்லைன்னு வாதிடுவார். அதுக்கான உரிமை இருக்குதா? இன்னும் சொல்ல போனால் நீ மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களை அணுகுவதை விட இஸ்லாமியர்கள் யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, போய் அண்ணன், தம்பி, அப்பா, அண்ணன்னு சொல்லிட்டு மிக எளிமையாக அணுகக்கூடியவர். நீங்கள் பாருங்கள், காரைக்குடியில் அண்ணன் சீமான் வந்து நிற்கிறாரு. உண்மையாலுமே ஒரு முறை அவரை வந்து காரைக்குடி மக்கள், ஏன்னா ஒரு மாதம் அவங்க கூட இருப்பாங்களா, ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும், பேரன்பு கொண்டவர்கள். உடனே வந்து இன்னைக்கு காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்தது, காங்கிரஸை தவிர வேறு யாரும் ஆள முடியாதுன்ற நிலை தமிழகத்தில் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்பு நீதி கட்சி இருந்தது, காங்கிரஸ் இருந்தது. அதுக்கப்புறம் திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. திமுக அசைக்கவே முடியாது, திமுகனால அதிமுகன்ற ஒரு கட்சி உருவாகி வந்தது. இன்றைக்கி இந்த மாற்றம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் தமிழக மக்கள் உண்மையாலுமே மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த சில மாயைகள் இருந்து அவர்கள் விடுபடணும். நீங்கள் நான் இன்னொரு கட்சிக்கு வாய்ப்பளித்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா தான் தெரியும். அது பி டீமா ஏ டீமான்னு தெரியும், வந்து எந்த டீமு அப்படிங்கிறது தெரியும். தூக்கிடுறீங்க உங்கள்கிட்ட ஒரு உங்கள்கிட்ட பெரிய ஆயுதமாக இருக்கிற வாக்கையை வைத்து அடுத்தது தூக்கிடுறீங்க. சரியில்லைன்னா தூக்கிடுறீங்க. அந்த அரங்கத்துக்குள்ளே இருந்த தமிழ் தேசிய எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நான் சின்ன பையன்லேருந்து பார்த்துருக்கேன், தமிழ் தேசியம் இதெல்லாம் பேசுவாங்க. அது வந்து எங்கே இருக்கும், ஒரு அரங்கத்துக்குள்ளே தான், பொதுக்கூட்டமாக கூட நடக்காது, ஒரு அரங்கத்துக்குள்ளே அல்லது பத்திரிகைகளில் நாங்கள் படித்து இது பண்ணிக்குவோம் அந்த மாதிரி. அப்புறம் இவர்கள் தான் ஈழ போராட்டம் முதல் கொண்டு உள்ளூர் தமிழ் தேசிய விஷயங்களை இங்கே இருக்கிற பேசலாதுமே இவங்க மட்டும்தான் பேசுவாங்க, இவங்க தான் பேசணும். அதை தாண்டி இவர்களை தாண்டி பேசணும் இல்லை, அதை தாண்டி வெளியே வரல. இல்லை வந்து அதை வெளியே அவர்கள் திட்டமிட்டு கொண்டு போகலைங்கிறேன். என்னுடைய குற்றச்சாட்டே என்னென்னா, ஈழ போராட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் ஈழ ஆதரவு மிகப்பெரிய அளவில் எழுச்சி வர வேண்டியதை இவர்கள் தான் தடுத்தாங்கன்றது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா இவர்களை தாண்டி போகலை, மக்கள் மையப்படுத்து அதை சீமான் உடைத்து, அதை வந்து உடைத்து அதை வந்து மக்கள் மையப்படுத்துகிறார். இன்றைக்கி நிறைய ஒரு குறைந்தபட்சம் சொல்லுவாங்க, ஒரு 1 லட்சம் பேர் நினச்சி இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்க, குறைந்தபட்சம் சின்ன பையன் வந்து தமிழ் தேசிய அரசியல்னு பேசலாம். ஒரு சின்ன பையன், ஒரு 4-5 வயசு பையன், அவனுடைய புரிதலேருந்து பேசுகிறான். இன்றைக்கி 60 வயசு ஆட்கள் வந்து 4-5 வயசு பையன் வரைக்கும் இன்றைக்கி பேசுகிறான். இது மக்கள் மையப்படுத்தியிருக்கு. இந்த மண்ணுக்கான அரசியலை மக்கள் மையப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் சீமான் ஆபத்தானவராக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது, வேறு ஒன்றுமே இல்லை. சீமான் இந்த விஷயத்தை இப்படி வந்து உடைச்சி பேசுகிறாரு, மண்ணுக்கான அரசியலை மக்கள் மையப்படுத்துகிறாரு. அப்போ இது வந்து இது ஆபத்தான ஒரு போக்குன்னு சொல்லி தான் வந்து இது பண்ணுறாங்க. இவர்கள் உண்மையாலுமே நான் சொல்கிறேன், இவர்கள் உண்மையாலுமே அவங்களுடைய அரசியலை நீங்கள் கேள்விக்குட்படுத்துங்க.
அதுக்கு பதில் வாங்குங்க. அதை விட்டுட்டு அவரை அரசியலாக வீழ்த்துங்க, அவதூறுகளில் வீழ்த்தாதீங்க. இஸ்லாமியர்களுக்கு நான் சொல்ல வேண்டுகோள், நீங்கள் ஒரு முறை நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய துணை எப்பவும் போல் நீங்கள் இந்த தடவை வாக்களித்தாலும் சரி வாக்களித்தாலும் எப்பவும் போல் அவர் துணை நிற்பார். நீங்கள் அவர்களை இது பண்ணணும். நீங்கள் யாரும் ஏவி விடுவதற்கு பலியாகாதீங்க. உங்களுக்கு ஆதரவு சக்திகளை உருவாக்குங்க, எதிர்ப்பு சக்திகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி தோழர். நன்றி.